வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நெட்வொர்க் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இது போல் மைனிங் வீடியோலாம் போட்டு, ஓகேங்களா. ரொம்ப கிட்டத்தட்ட 6-7 மாதம் மேலே ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1 or 2 days தான் ஆச்சு, ஓகேவா. ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது, அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது. இது குட் ஆர் பேட் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுறது தான் நல்லது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இதை சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக நான் இப்போ வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா. ஏன் இதை நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணுது, ஓகேங்களா. ஏன்னா மற்ற நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டில்லாக பாட்லேருந்து ஆப்லேருந்து நிறைய பண்ணுறோம். நிறைய நமக்கு வந்து நல்ல விஷயமும் கிடச்சிருக்கு, இல்லை பேடாகவும் சில விஷயம் அமைஞ்சிருக்கு, ஓகேவா. சில லிஸ்டிங் பண்ணாமலும் போயிருக்கு, சில போல் பெரிய லெவலில் வந்திருக்கு. அவை மைனிங் ஐஸ் மைனிங் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தவங்களும் இருக்காங்க, ஓகேவா. அதனால் இந்த மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ ஏன் இப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் வந்து நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம எடுத்த உடனே ஆணித்தரமாக அப்பட்டமாக வந்து இது சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் எதையுமே நம்ப முடியாது, ஓகே. உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அது. அதனால் இப்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களுடைய ஆப்போட இன்டர்ஃபேஸோ அவங்களோட ட்விட்டரோட அக்கௌண்ட்டில் அவங்க கொடுக்குற விஷயம் மெசேஜ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, சரிங்களா. அதனால தான் அதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க் எடுத்துக்கலாம், ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், ஓகேங்களா, எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் சேனல் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் மட்டும் இல்லாமல் இது போல் மைனிங், ஏர்ட்ராப், பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம போட்டிருப்போம். ஸோ அதை பற்றின அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா. அவசியம் வந்து இங்கே டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருப்போம், லாஸ்ட்டாக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இங்கே வரக்கூடிய அப்டேட் வந்து தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா. யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து நான் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி தான் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் வந்து அப்டேட் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் தான் வரும், ஓகேங்களா. சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற டெலகிராம் சேனல் இருக்கும். இங்கே வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ரெஃபர் கோடுன்னு இருக்கும். இதை வந்து இந்த ரெஃபர் கோடு மேலே டேப் பண்ணுங்கள். இந்த மேலே டச் பண்ணிங்கன்னா ஒரு வரல டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இந்த ப்ளே ஸ்டோர் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இது போல் வரும். இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துன்னு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்டர்ஃபேஸு இங்கே வந்து க்ரியேட் நோடுங்கிறத கொடுக்கணும், ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுங்க. இங்கே வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து இந்தியா கற்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே வந்து பாஸ்வேர்டு, இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஓகேவா. கொடுத்து பாஸ்வேர்டு அது ஒன்றும் இல்லை, கேப்ஸு, லோயர், சிம்பிள், நம்பர் எல்லாம் கலந்த மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இங்கே யூசர் நேம் வந்து ஒரு பேர், ஒரு 2 நம்பர் அந்த மாதிரி போட்டுவாங்க, அதான் ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. இங்கே வந்து ரெஃபர் கோடு இப்போ நான் காப்பி பண்ண சொன்னல, அந்த ரெஃபர் கோடு போட்டுங்க. வீடியோவில் சைடில் ஷோ பண்ணுறேன், டெலகிராம் சேனல் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணி போட்டுக்கோங்க, ஓகேவா. டைப் பண்ணி போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும், சாரி. அதனால் காப்பி பண்ணால் டெலகிராம் சேனல் தான் காப்பி பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலைஸ் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டே இது போல் வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த பவர் சுவிட்ச் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 10 டோக்கன் உங்களுக்கு கிடைக்குது, ஓகேவா. டோட்டல் வந்து 10 பில்லியன் டோக்கன், ஓகேவா. ஸோ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் டோக்கன். ஒரு காயின் வந்து கிட்டத்தட்ட $3 மேலே போயிருந்தது, ஓகேவா. ஸோ $3 அப்படின்னா அதே ஈக்குவல் போகும் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக போச்சு. இது வந்து லிஸ்ட் ஆகும்போது தான் என்ன ரேட்டு போகுங்கிறதுலாம் தெரியும், ஓகேவா. அதனால் வந்து ரேட் எவ்வளோ போகும், எப்படி போகும், அதெல்லாம் வந்து இப்போது கணக்கு பண்ண வேண்டாம். லிஸ்ட்டு ஆனால் நமக்கு நல்லது, அவ்வளோதான், சரியா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைனை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம நம்ப முடியாது, ஓகேவா. ஸோ ஏன்னா இப்போ வந்து இதில் பெஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இதில் ஆடு கிடையாது. இப்போ வந்து ஆடு கொடுக்கல எதுவும், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாஸ்க் பேஜ் இருக்கும். இந்த டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா பாருங்கள் இது போல் இருக்கும். சும்மா உள்ளே போயிட்டு பேக் போயிட்டு வாங்க. இது உள்ளே போயிட்டு பேக் வாங்க. டெலகிராம் சேனலில் ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அப்டேட் அங்கேயும் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா. ஸோ எல்லாம் கொடுத்து உள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது போல் டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேவா. ஸோ உள்ளே போய்ட்டு வந்தீங்கன்னா எல்லாமே டிக்னு வந்துடும். அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்டோ அதை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 5 பாயிண்ட் இல்லை, டோக்கன் STRG அப்படிங்கிற டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 19 டோக்கன் எனக்கு வந்து கிடச்சிருக்குது டாஸ்க்லாம் முடிச்சதுனால. ஸோ அது இல்லாமல் டெய்லி 10 டோக்கன் கிடைக்கும், ஓகேவா. இது வந்து இண்டிவிஜுவலாக ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக அது என்ன ரெஃபரல் வச்சுருக்காங்களோ உள்ளே அதன்படி கொடுப்பாங்க, ஓகேவா.
ஸோ இது பார்க்க உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப வைரலாக ஆகிட்டுருக்கு. இப்போது ட்விட்டரில் போனாலே இதுதான் நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணுங்கள். யாரும் வந்து ஒரு நெகட்டிவாக யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். நானே எதுக்காக இதை ஆணித்தரமாக சொல்லலை அப்படின்னா, நிறைய நம்மளோட அனுபவம் இருக்குது. நிறைய இப்போ நம்ம பட்டுருக்கோம். அவ்வளோ ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய. அதனால் அதே மாதிரி இருக்குமோ, இதுபோல் அது இருக்குமோ, அதுபோல் இது இருக்குமோன்னு யோசிக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம கவலைப்பட, நம்ம எந்த ஒரு முதலீடும் பண்ண போகிறதில்ல. ஃப்ரீயாக நம்ம பண்ண போகிறோம். 10ஓட 11 அத்தோட இது ஒன்று சொல்லிட்டு சேர்த்து பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை நல்ல மாதிரி அமைஞ்சிச்சின்னா அப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, நம்ம பண்ணாமல் விட்டுட்டுமே அப்படின்னு. அதனால் அப்படி இல்லாமல் இதை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆனால் ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. தயவு செய்து விட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. 10 டோக்கன் நீங்கள் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் பண்ணால் 10 டோக்கன் கிடைக்கும். நீங்கள் கண்டினியூஸாக டெய்லி இது ஒன்று நம்ம சொன்ன அந்த பவர் சுவிட்ச் இருக்குல்ல, அதை டெய்லி ஆன் பண்ண போகிறீங்க. ஆன் பண்ண போட்டால் இது மாதிரி கவுண்டிங் ஓடும். ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்றைக்கி காலை 8 மணி, நாளைக்கு காலை 8 மணி. ஸோ அது டெய்லி வந்து ஆன் பண்ணி விட்டு போயிடுங்க. வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஏதாவது டாஸ்கில் ஏதாவது வந்திருந்தால் உங்களுக்கு வந்திருக்கும், 1 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை போய் நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அது பாயிண்ட்ஸ் வந்து காயின் தான் அது. ஓகேங்களா, ஸோ அந்த டோக்கன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போனீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து ஃபியூச்சரில் கொண்டு வருவாங்க. அவ்வளோ அப்போ லீடர் போர்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போது சிம்பிளாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறோம், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோலையும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அவசியம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட முடியாத கண்டென்ட் எல்லாமே டெலகிராம் சேனல் தான் போடுவோம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்டை தெரிஞ்சிக்க முடியும். தேங்க்யூ, பாய்.